சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, படிப்பின் மூலம் நீங்கள் கர்மாதீத் கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்க வேண்டும். அத்துடன் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக கூடிய வழியை கூற வேண்டும். ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். உங்கள் கர்மேந்திரியங்களால் எந்த பாவமும் செய்யக்கூடாது. தூய்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள் என்ற யுக்தியை பாபா கூறுகிறார். மிகவும் சகஜமான வழி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நினைவு செய்ய வேண்டும். தன்னைத்தானே சோதித்துக் கொள்ள வேண்டும். பக்தி மார்க்கமே கடந்த காலத்தினுடையதாகும். தந்தையிடம் வழி கேட்டு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஆகிறீர்கள். மேலும் பதீதர்கள் பாவனராவதற்காக வழியும் காட்டுகிறீர்கள். இது உங்களுடைய முக்கியமான ஆன்மீக சேவை. நேரம் வரும்போது ஆத்மா சரீரத்தில் வந்து பிரவேசமாகிறது. தன்னை ஆத்மா என அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் குழந்தைகளுக்கு நினைவு இருக்க வேண்டும். சிவபாபாவுக்கு பிறகு அடுத்ததாக இருப்பவர்கள் தேவதைகள். குழந்தைகளாகிய நீங்கள் தம் படிப்பின் மூலம் கர்மாதீத் முழுமை நிலையை பிராப்தி செய்து கொள்ள வேண்டும். முதன்மையான குணம் தூய்மையாகும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டியுள்ளார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் அதுவாக தான் ஆக வேண்டும். இந்த இனிமையான நினைவு வருவதால் தூய்மை அடைவதற்கான தைரியம் வருகிறது. உங்களுடைய சுய தரிசன சக்கரம் நிற்கக்கூடாது என தந்தை சொல்லுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு தம்முடைய 84 பிறவிகளின் ஞானமும் உள்ளது. உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாது. நான் உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை தெரியப்படுத்துகிறேன் என தந்தை சொல்கிறார். வீட்டில் இருக்கும் பரந்தாமத்தின் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். புத்தி பரமதாமமாகிய இனிமையான வீட்டிலிருந்து துண்டிக்கப்படக்கூடாது. பாபாவுக்கு நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். பின் ஏன் அழுகின்றீர்கள்? நமக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. முதலில் சத்யுகத்தில் இருந்த புதிய தர்மம் தேவை. அனைவருக்காகவும் ஒரே தந்தைதான் ஆவார். தந்தையின்றி எந்த ஆத்மாவும் தூய்மையடைந்து திரும்பிச் செல்ல முடியாது. உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்துள்ளது. எனவே நீங்கள் பலருக்கும் கொடுக்க முடியும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஒளியின் புள்ளியாகவும் பரம சுத்தமான சிவதந்தை நினைவில் ஜோதி ஸ்வரூபமாகவும் இருக்கிறேன். நான் ஆத்மா ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். இரு புருவங்களுக்கிடையே இடம்பெற்று பேரொளியாக பிரகாசிக்கிறேன். பரமசக்தியே எனது தந்தை, எனது தாய், எனது ஆசிரியை, எனது சத்குரு, பவித்திரம் எனது அஸ்திவாரம். நான் ஆத்மா தந்தையிடம் தினசரி ஆன்மீக ஞானத்தை பெறுகிறேன். நான் ஆத்மா ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் நினைவில் ஸ்திரமாக இருக்கிறேன். நான் ஆத்மா ருத்ர ஞான யஜ்ஞத்தின் நெருப்பில் என் பழைய சன்ஸ்காரங்களை எரித்துவிட்டேன். நான் ஆத்மா பிறப்புக்கான குற்றங்களை முழுமையாக அகற்றிவிட்டேன். நான் ஆத்மா சிவபாபாவின் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு முன்னேறுகிறேன். ஆத்மா நான் தீவிர நினைவிலிருந்து விடாமுயற்சி செய்கிறேன். சுயத்தை மாற்றும் பயணத்தில் தொடர்ந்து முனைந்து செல்கிறேன். நான் ஆத்மா சகல உயிர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய சர்வ குணங்களை வைத்துள்ளேன். இருந்தாலும் ஒரு விசேஷ குணத்தில் நான் ஆத்மா பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நான் ஆத்மா ஒரு சிறப்பு திறனில் மொழி, அறிவு, சக்தியில் முன்னேறி இருக்கும் பிரபாவமிக்கவனாகிறேன். நான் ஆத்மா என்னுள்ளிலேயே அனைத்து குணங்களையும் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா விசேஷத்தன்மையை சேவையில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவுகிறேன். நான் ஆத்மா சக்திகளால் மனிதர்களுக்கு அமைதி, சக்தி, அறிவை தருகிறேன். நான் ஆத்மா தெய்வீக அதிகாரத்தை பெற்றுள்ளேன். அந்த அதிகாரத்தை பகிர்ந்து மக்களை உயர்த்துகிறேன். நான் ஆத்மா பிறரின் பாவங்களை சூட்சுமத்தில் எரிக்க அனுமதிக்கப்பட்டவன். தெய்வீக சேவையில் கடமை உணர்வோடு இருக்கிறேன். எல்லாவற்றிலும் சமநிலை உணர்வை வளர்க்கிறேன். தினமும் சுய அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஆத்மா ஒரு விசேஷ தன்மையில் பிரபாவசாலி ஆகி சேவையில் ஒளிர்கிறேன். சிவபாபாவின் அன்பை ஆசீர்வாதமாக கருதி வாழ்கிறேன். நான் ஆத்மா எப்போதும் அச்சமின்றி அமைதியுடன் மற்றும் தெய்வீக அர்ப்பணிப்புடன் இருக்கிறேன். எம்மை இயக்குவதும் இயங்கச் செய்வதும் எனது பரமாத்ம சிவதந்தை. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால்
ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.